வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வர்ற அந்த இடம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து மத்திய பிரதேஷ் குவாலியர் நோக்கி போயிட்டுருக்கோம் ட்ரெயினில். 3 நாள் பயணம். நம்ம போகிற வழியில் நாங்கள் பார்த்து ரசித்த அந்த இடங்கள் தான் உங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்கோம். எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காரு. இவர் தான் சரவணன். இவர் இப்போ எங்கே போயிட்டுருக்காருன்னா, மத்திய பிரதேஷ் குவாலியர் நோக்கி போயிட்டுருக்காரு. 2 நாளில் மத்திய பிரதேஷ் குவாலியரில் கொண்டு இறக்க வேண்டிய இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 நாள் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கோம். எதனாலனா போகிற வழியில் ஏதோ ரூட்லாம் மாற்றி விட்டு எங்களை 3 நாள் ட்ரெயினுக்குள்ளே வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ட்ரெயின் ட்ராவலில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த இடத்துல இந்த அப்புவை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். நாங்கள் மத்திய பிரதேஷ் குவாலியரில் போய் இறங்குற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பேக் போனால் ட்ரெயினில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப நன்றி. அப்போ எதனாலனா அவங்க தமிழும் பேசினாங்க, ஹிந்தியும் பேசினாங்க. அது போக ட்ரெயினுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவை எதுனாலும் யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டார். அது மறக்கவே முடியாத ஒரு தருணம். இந்த ரயில் பயணம் எங்களுக்கு 3 நாள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டினியூவாக நாங்கள் 3 நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்ல மெமரிஸ். மறக்க முடியாதது. நாங்கள் எல்லாருமே 3 நாள் மத்திய பிரதேஷ் எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு டீமுக்காக ரக்ஃபின்னு சொல்லிட்டு கேம் இப்போ தான் நேஷ்னல் லெவலில் அந்த டோர்னமெண்ட் இங்கே குவாலியரில் நடக்குது. நம்ம தமிழ்நாடு அணி சார்பாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கலந்துக்க போகிறோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி 2 பேர் அங்கே ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுடைய மேனேஜரும் இங்கே ரீச் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம டீம் எப்படி விளாண்டாங்க, இந்த பயணம் எப்படி இருந்தது, இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம டீம் எத்தனாவது இடத்த எடுத்தோம், மொத்தம் எத்தனை அணி கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம தங்கியிருந்த இடம் இதெல்லாம் நிறையா பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரயில் பயணத்தில் நிறைய இடங்களை பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம். அப்படியே எங்களுடைய நிறைய தூக்கம், நிறைய நேரம் அரட்டைகள் இந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ளேயே 3 நாள் சிறப்பாக முடிந்தது. ஃபைனலாக ஒரு வழியாக நாங்கள் மத்திய பிரதேஷ் குவாலியரில் இறங்க போகிறோம். பாருங்கள், இதுதான் மத்திய பிரதேஷ் குவாலியர் ஜங்ஷன். இங்கே இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் நம்ம நியோபோர்டில் தான் ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதையும் பாருங்கள். இங்கே ட்ராவல் பண்ணி நம்ம ரூம் போகிற வரைக்கும் கண்டினியூவாக வீடியோ இருக்கும். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. இங்கே இப்போ ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வீல் சேரில் இறங்கிட்டுருக்கோம். அடுத்து நம்ம நியோபோர்ட்லாம் கீழே இறங்கிட்டு திரும்ப நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம தங்கியிருக்க இடத்த நோக்கி போயிட்டே இருக்க போகிறோம். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் நினைக்கிறோம். முக்கியமாக இங்கே இருக்கிற நபர்கள், நமக்கு வீல் சேர் இறக்குனவங்க எல்லாருமே அப்போதைக்கு அங்கே உதவி கேட்டு உதவி பண்ணவங்க தான். யாரும் நம்ம ஆள்லாம் கூட்டிகிட்டு போகலை. முக்கியமாக அந்த பெரியவர், மறக்கவே முடியாத ஒரு நபர் நம்ம லைஃப்பில். அவருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே உதவி பண்ண எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலியமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அப்படியே லிஃப்டில் ஏறி நம்ம வெளில போகிறோம். வெளில இறங்கிட்டு நியோபோர்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த நிகழ்வு என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம குவாலியர் மத்திய பிரதேஷ் இறங்கியாச்சு. நம்ம இறங்கினதுக்கப்புறம் ரயில்வே ஜங்ஷனை விட்டு வெளில வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் நம்ம போகிற இடம் குவாலியர். நமக்கான அக்கமடேஷன் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம
எல்லாருமே நியோ போல்ட்டு 3 நியோ போல்ட் வச்சுருக்கோம். ஸோ 3 நியோ போல்ட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கடையில் வந்து அப்படியே ஜிலேபி சூடாக போட்டு வச்சுருக்காங்க. ஜிலேபி, சமோசா எல்லாமே. நாங்கள் எல்லாருமே காலையிலேருந்து ட்ரெயினில் சுத்தமாக சாப்பிடல. ஏன்னா நாங்கள் காலைல 1:30 மணிக்கெலாம் நாங்கள் போய் இறங்க வேண்டிய ஆளுங்க. ஸோ இப்போ சாயந்தரம் 5 மணி நான் வந்து இங்கே இறங்கும் போது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ட்ரெயினில் சாப்பிடாம தான் ஸ்நாக்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ இறங்கி நம்ம குவாலியரில் ஸோ ஜிலேபி இதெல்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், ஜிலேபி ஜாங்கிரி சூடாக இருக்குது. 3 நாள் ட்ரெயின் பயணம் மறக்கவே முடியாது. 14 மணி நேரம் எங்களை வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப லேட்டு, ரூட்டை மாற்றி விட்டாங்க. 14 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கோம் நாங்கள். அடுத்து வந்து நம்ம ஒரு சமோசா வாங்கியிருக்கோம், நல்லா காரமாக. ஜாங்கிரியும் ஸோ பாதுஷாவும் வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட்டாக வாயில் வைக்க முடியலையோ ஸோ அவ்வளோ காரமாக வந்து சமோசா. ஸோ மசாலா ஸோ வந்து செம்ம ஹாட்டாக இருக்குது. ஓகே, சாப்பிட வேலையை பார்ப்போம். ட்ரெயினை விட்டு இறங்கியதுமே எல்லாருக்குமே ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு மேம்பள்ளத்தில் போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த சைடு பாருங்கள், அந்த சூரியன் மறையும் போது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதை அப்படியே ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அது பாலம் இறக்கமாக இருக்கிறதுனால நம்ம பையன் பாருங்கள் அப்படியே எவ்வளோ ஜாலியாக அப்படியே ரீச்சில் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், அப்படியே நியோ போர்ட்டில் போயிட்டே இருக்கும். இறங்கினதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். ஸோ இடையில வந்து நம்ம டீம் மெம்பருக்கு வந்து ஷூலாம் வாங்க வேண்டியிருக்குது. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ நல்ல ஒரு அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அந்த ஸ்டேடியத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஸோ இது உள்ளே தான் இருக்குது. இது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து மெயின் கேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ள பில்டிங் நிறையா இருக்குது. உள்ளே தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் சென்டர் உள்ளே தான் இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். ஸோ நைட் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த பிளேஸ்லாம் காமிக்க முடியல. ஸோ பகல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம உள்ளே வந்தாச்சு. அடல் பிஹாரி வாஜ்பாய் ட்ரைனிங் சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ். நம்மளுடைய மேனேஜர் இருக்காப்புல. ஸோ ஆமாம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஓகே நண்பர்களே, நம்ம ஸ்டேடியம் வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நேராக ரூம் போயிட்டுருக்கோம். வாங்க ரூம் போய் பார்க்கலாம், நமக்கு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஏற்ற மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் போனோடனே ஸோ பேக்கெலாம் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு மேட்ச் இருக்குது, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம். இந்த ரேம்பில் உள்ளே போங்கப்பா. அப்புறம் ஒரு விஷயம் நண்பர்களே, கண்டிப்பாக அந்த இடத்த பற்றி சொல்லணும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம டிசபிலிட்டிஸ்க்கு மாற்றுத்திறனாளிகளுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ மத்திய பிரதேஷ் குவாலியரில் நீங்கள் எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஏதாவது ஒரு கேமில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பயிற்சி தேவைப்படுது, தங்கியே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த தொடர்பு கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்தாச்சு. நமக்கு ரூம் புக் பண்ணிட்டாச்சு. செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பேக்கில் வா.
ஓகே, நம்ம ரேம்பில் வந்தாச்சு, மற்றவங்களாம் லிஃப்ட்டில் வந்துட்டாங்க. சூப்பர், சூப்பரான வியூ நமக்கு. இங்கேருந்து பால்கனி நம்ம வந்து ட்ரெயினை பார்க்கலாம். ஓகே, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. நமக்கு வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க 6 பேருக்கும். இதெல்லாம் வந்து பாத்ரூம் ரூம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நமக்கான ரூம் வந்தாச்சு. ஸோ இதை படுக்க போகிறோம் நம்ம. இதுதான் நம்மளுடைய பெட்டு, இதை படுக்க போகிறோம். ஸோ நானும் கார்த்திகேயன் அந்த சைடு அப்படியே எல்லோரும் ஆளுக்கு ஒரு பெட்டு பிடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தது செம டயர்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நம்ம பயணம் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லை அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா நாளைக்கு மேட்ச் இருக்குது அப்படின்றதுக்காகவே நாங்கள் அந்த டயர்டெலாம் பொருட்படுத்தாமல் சாப்பிடக்கூட இல்லை, வந்த உடனே ப்ராக்டிஸ்க்கு வந்துவிட்டோம். ஹெவியாக வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே போனோம். ஸோ முதல்ல அந்த வீல் சேரில் உட்காந்து எல்லாருமே தள்ளி பார்த்தோம். ஏன்னா அந்த வீல் சேர் இப்போ தான் மேக்ஸிமம் எல்லோரும் புதுசாக யூஸ் பண்ணுறோம். நம்ம வீல் சேர் அதிகமாக தள்ளியிருக்கோம். ஹாய், மாலையை போடுறா கழுத்தில் மாலையை போடுறா. கேப்டன் டீம் கேப்டன். நம்ம வந்து வந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் சாப்பாடில் உட்காந்துச்சு. ரைஸ் பன்னீர் போட்டு நிறைய ஐட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரைஸ் மட்டும் வாங்கியாச்சு, சப்பாத்தி செட் ஆகுது. நீங்கள் ட்ராவல் பண்ணதே உடம்புல ரொம்ப சூடாகிடுச்சு. சாப்பிட வரோம். ஓகே, நம்ம டீம்லாம் சாப்பிட்டுருக்கோம். நல்லா சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டா நாளைக்கு ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பிட உள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ நமக்கு இன்றைக்கி முதல் மேட்ச்சு. நம்ம டீம் தமிழ்நாடு கிளம்பிடுச்சு, மகாராஷ்டிரா தமிழ்நாடு. இதுதான் நம்ம தங்கியிருக்க பில்டிங் தான். ஸோ நம்ம இப்போ கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் ஸோ எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி நம்ம டீம் ரெடியாக கிளம்பி வந்தாச்சு. ஸோ நமக்கு முதல் மேட்ச் நடக்க போகுது, அடுத்தடுத்த மேட்ச்கள் நடக்க போகுது. ஸோ நமக்கு மொத்தம் 3 மேட்ச் இருக்குது. ஸோ இது நம்ம அந்த ஸ்டேடியத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இது உள்ளே தான் வந்து நமக்கு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது, உள்ளே தான் போய் ப்ளே பண்ண போகிறோம். கண்டினியூவாக வாங்க, வீடியோ பாருங்கள்.